இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சாமி கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்குவேன். சாமி, எனக்கு என்ன பெத்த அம்மா அப்பான்னு யாருமே எனக்கு வேணாம் சாமி. எனக்கு எல்லா சென்மத்திலையும் இந்த அண்ணனை மட்டும் கூடன்னு சாமி கிட்ட வேண்டிக்குவேன். என் அண்ணன் இல்லைன்னா என் ரத்னா அக்கா பிரின்சிபல் ஆயிருக்க முடியாது. அண்ணன் இல்லைன்னா வீர அக்கா எஸ்ஐ ஆயிருக்க முடியாது. ஆனா அண்ணன் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்னு நினைக்குதேன். ஏன்னா நான் அண்ணாத புள்ள தானே. இப்போது பஞ்சாயத்து பிரசிடென்ட் சண்முகம் அவர்கள் பேசுவார்கள். இல்ல என்ன பேசுறீங்க? சண்முகம், இல்ல நான் என்ன பேசுறேன்? போனே பேசுனேன். வீடியோ எடு. எல்லாருக்கும் வணக்கம். என் தங்கச்சிகள்லாம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்ட்டே தெரியல. இதைய பத்தி என் தங்கச்சிக ஒவ்வொருத்தையும் என்ன நினைச்சிட்டு இருக்காளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்புட்டு சந்தோஷம். என்னைக்கு ஒரு ஆம்பளை ஒரு தாயாக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நானு 12 வயசா இருக்கும் போதே ஒரு தாயான ஸ்தானத்துக்கு தள்ளப்பட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், என் அம்மா எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சிகள் எல்லாம் நான் தான் பார்த்துக்கிடணும்னு ஒரு சூழ்நிலை. எனக்கு என்னையே பார்த்துக்கிட தெரியாத ஒரு வயசு. இவளுக்கெல்லாம் கை குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு கூட தெரியாது. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போது ஒரு பிரசவ வலின்னு சொல்லுவாங்களா, அந்த பிரசவ வலிய ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சிகளை அன்னைக்கு வளர்க்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அதை அனுபவிப்பேன். 1000 கஷ்டம், 1000 வலி. ஆனா அவளுக்கெல்லாம் முன்னாடி அதெல்லாம் காட்டிக்கிடாம அப்படியே சிச்சுக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு நான் அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்ட பலன்தான் இன்னைக்கு என் தங்கச்சிகள் எல்லாம் இப்படி வளர்ந்து ஆளாகி தன்னம்பிக்கையோட நிக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல. ஒரு தாய் எப்ப சந்தோஷப்படுவா? தான் வளர்த்த பிள்ளைங்கெல்லாம் ஆளாகி பெரிய ஆளாகி வரும்போது பார்த்து சந்தோஷப்படுவோம்ல. அந்த மாதிரி இன்னைக்கு என் தங்கச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு.